உலகெங்கிலும் இருக்கும் ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்ம ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள். சார், சிம்ம ராசிக்கெல்லாம் புத்தாண்டு வந்தால் எப்படி இருக்கும்? சிம்ம ராசிரா, நாங்கள்லாம் சிம்ம ராசி. ஒரு காட்டிற்கு ஒரு யானை தான் மிகவும் பெரிய பலசாலி. ஒரு சிறுத்தையை விட வேகமாக ஓடுபவர்கள் காட்டில் யாரும் இல்லை. ஒரு புலியை விட பலசாலி காட்டில் யாரும் இல்லை. ஒரு புலியை விட ஸ்ட்ராங்னஸ், போல்ட்னஸ் யாருக்கும் இல்லை, பிரேவ்னஸ். ஆனால் ஒரு சிங்கத்தைத்தான் நாம் தலைவனாக கொள்ளுகிறோம். காரணம் லீடர்ஷிப். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய அருளாலே இந்த லீடர்ஷிப் என்பது பிறப்பிலேயே அமைந்திருக்கும். இவங்களை ஏதாவது ஒரு டூர் வண்டிக்கு எங்கன்னா கூட்டு போகிறீங்க, எங்கன்னா சுற்றுலா கூட்டு போகிறீங்கன்னா அந்த வண்டியில் உட்காந்து எல்லா விஷயங்களும் இவரே பார்த்துப்பார். எல்லோரும் தூங்குவாங்க, இவர் தூங்க மாட்டார். டிரைவர் பக்கத்தில் உட்காந்து லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க, இங்கே டோல்கேட் வரும், எல்லாம் இவரே பார்த்துப்பார். அது எல்லாரையும் தூங்காமல் பண்ணுறது இவர் தான். எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்து விடுறதவர் தான். பத்திரமா இருக்கலாம். சிம்மராசிக்காரர்கள் கரங்களில் நீங்கள் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாருங்கிற தைரியத்தோடு இருக்கலாம். அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கிறது? போன வருடம் ஃபுல்லாக இந்த குரு பகவான் 8ல் உட்காந்து உயிரெடுத்தார். அதுக்கப்புறமா இப்போது திரும்ப 9க்கு வந்தாலும் அதை என்ஜாய் பண்ண முடியல. திரும்ப 10க்கு போகிறார், 9க்கு வரார், 10க்கு போகிறார். இப்படியே எல்லாருக்கும் இந்த குரு பகவானுடைய டிரான்சிஷன், குருவும் வக்கரம், சனியும் வக்கரம். நான் என்ன தான் சார் செய்கிறது? எல்லாத்தையும் எல்லாரும் அனுபவிச்சிருப்பார். சிம்ம ராசிக்காரர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வருடம் சனி பயிற்சியிலேருந்து போயிடலாம். சனி உங்களுக்கு எங்கே வருகிறார்? சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக வருகிறார். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும். முக்கியமான ஒரு மோசமான விஷயம், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை தருவார். எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, அஷ்டம சனியால் நிறைய நன்மைகள் ஏற்படும். என்ன ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, சார், போலீஸ்காரனை பார்த்து யார் பயப்படுவா? போலீஸ்காரனை பார்த்து திருட்டு போய் தான் பயப்படுவா. நம்ம நல்லவங்க, நேர்மையாக வேலை செய்கிறவங்க. நமக்கு சனியை பார்த்து என்ன பயம்? 10 வருடமாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு துரோகியே சனி 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்துருவார். அதான் அஷ்டம சனி. நம்ம நினச்சிக்கிறோம் சனி நமக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டார், மன சங்கடப்படுத்திட்டார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களாலேயே செய்ய முடியாத ஒரு காரியத்தை சனி பகவான் செஞ்சு உங்கள் கண்ணு முன்னாடி கொடுத்துட்றாரு. ப்ரெசன்டேஷன் அந்த வச்சுக்கோ, பாரு உன் லட்சணத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுதான் சனி பகவான். சனி பகவான் வந்து உங்களுக்கு என்ன தருகிறார்னு பார்த்தீங்கன்னா, இனம் கண்டு தருகிறார். அஷ்டம சனி 7.5 சனியில் 7.5 வருஷம் அனுபவிக்க வேண்டிய பலன்களை 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். 2.5 வருஷத்தில் எப்போ பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ். இதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். ஒரு லெட்டர் ட்ராப் பண்ணால் எனக்கு தெரியல ஒத்துக்குங்க, அக்செப்டன்ஸ். ஒருத்தர் வந்து கொடுக்குறார், அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டிருக்கலாம். எம்எம்ங்கிறதுக்கு சிஎம்னு போட்டிருக்காரு. சென்டிமீட்டர், மில்லிமீட்டரில் அளக்க வேண்டிய விஷயத்தை சென்டிமீட்டர்னு போட்டிருக்காரு. தெரியாமல் நீங்களும் கையெழுத்து போட்டிங்க. அசிங்கப்பட போகிறது நீங்கள் மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட்டு தான். ஸோ அந்த பொறுப்புணர்வோடு நீங்கள் கையெழுத்து போடுங்க. ஒரு விஷயத்தை கையெழுத்து போடும்போது நம்மளுடைய கௌரவம் மட்டுமல்ல, நம்மளுடைய துறையின் கௌரவமும் இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவார். ஸோ படித்து பார்த்து கையெழுத்து போடுவீங்க. ஒன்று பார்த்து செயல்படுவீங்க. அதான் அந்த சனி பகவானுடைய சிறப்பு. சனி 8ல் வர்றதை பற்றி கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆயுள் பாவத்தை அதிகப்படுத்துவார். ஆயுள் பாவம் உங்களுடைய நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலளவில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு உயிரை இருக்குமா இருக்காதாங்கிற பயத்திலே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஒரு பயம். எனக்கு வந்து இந்த நோய் என்னை கொண்டு போயிடும்னு எனக்கு பயமாக இருக்குது, இப்படி செத்து போயிடும்னு எனக்கு பயமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தீர்காயுசு. அடுத்த 2.5 வருஷத்தில் சனி உங்களை தட்டி ரெடி பண்ணி உங்கள் உடம்பை ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவார். அதான் சனி பகவானுடைய சிறப்பு. இந்த சனி என்ன தருகிறார்? 8ஆம் வீட்டில் அமர்ந்து 8, 9, 10ஐ பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது தொழில் அபிவிருத்தி அடைகிறது. என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் வெற்றி உங்களுக்கு பரிசாக தரார் அந்த சனி பகவான். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. சனி பகவான் அந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10 சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுன்னா, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், ஒரு கடை திறந்தேன், 2வது கடை திறக்கிறதுக்கான ஐடியா, ஒரு இன்வெஸ்டர் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் சார், நான் வேறு மாதிரி ட்ரெண்டு பண்ணுவேன். கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு இன்வெஸ்டருக்கான வருஷம். இன்வெஸ்டரை அவரே உருவாக்குவார். சனி பகவானே உருவாக்கி தருவார். உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானால் ஏற்படும். சனி உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா, தனப்பிராப்தி. சார், இப்போ தான் சொன்னீங்க ரொம்ப டைட்டாக இருக்கும்னு சொன்னது உங்கள் நேர்மை, உங்களுடைய பொறுப்பு, இதெல்லாம் தான் டைட்டாக இருக்கும். ஆனால் உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது தனப்பிராப்தி உண்டாகிறது. உங்களுடைய பண ஃப்ளோ. சார், சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க.
5 கோடி 10 கோடி சொத்து இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரன்னிங் மணி ஒரு 10,000 ரூபா இன்றைக்கி ரொட்டேஷனுக்கு காசு இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதான் வந்து அந்த ரன்னிங் மணி 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். கேஷ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுவார் சனி பகவான். வரக்கூடிய பிரச்சனை என்னடா ஆக போகுது, இந்த வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் அந்த பிரச்சனைகளை தீர்த்து விடுவார். 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சனி உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ங்கிறது யோகஸ்தானம். யோகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது யோகம் பல மடங்கு பெருகுகிறது. புத்திரஸ்தானம், உங்களுடைய குழந்தை பிறப்பு, குழல் இனிது யாழ் இனிது என்பாரதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னா. அப்போ அந்த குழந்தை பிராப்திங்கிறத உண்டு பண்ணி தர்றவரே இந்த சனி பகவான் தான். சனி பகவான் 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அதியோகம். சார் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணாவுக்கும் எனக்கும் சண்டை சண்டை சண்டை, இந்த சண்டைகள்லாம் சரி பண்ணி தருவார் இந்த சனி பகவான். உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான சொத்து உங்களுக்கே கிடைக்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை உண்டு பண்ணி தருவார். இதெல்லாம் சனியால் நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து குரு என்ன பண்ண போகிறார்? குரு பகவான் 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். 10ங்கிறது என்ன? 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். சார் 10ல் குரு வரும்போது என்ன ஆகும்னா, எந்த தொழிலில் இருக்கீங்களோ அந்த தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும். நான் குவாலிட்டி பார்த்துட்டு இருந்தேன் சார், இப்போ எனக்கு வந்து இது சேல்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் சேல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் சார், என்னை வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இதையும் பார்க்குறீங்க, இதையும் பாருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் உண்டு பண்ணி தருவார். இந்த குரு உங்களுக்கு 10ல் இருக்கிறது உங்களுக்கு தொழில் மாற்றத்திற்கான நேரம். தயவு செஞ்சு நீங்கள் எந்த கம்பெனியில் இருக்கீங்களோ அந்த கம்பெனி விட்டு போகாதீங்க. இந்த ஒரு வருடமும் ரிசிக்னேஷன் பண்ணணும்னு என்ன வந்தால் கூட அதே கம்பெனிலே கண்டினியூ பண்ணுங்கள். வேறு கம்பெனிக்கு போகிறது இன்னும் எக்ஸ்ட்ரா மன அழுத்தத்தை உருவாக்கும். அங்கே போய் நீங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். 10லே இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி. 10லே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆக திரும்பவும் உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குழந்தை கண்டிப்பாக கொடுப்பார். குரு பார்த்துட்டார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம். குழந்தை கண்டிப்பாக உண்டு. சிம்மராசிக்காரர்களாம் இந்த வருடம் கண்டிப்பாக குழந்தை பார்த்துப்பீங்க. அடுத்து குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறார். கணவன் மனைவி சண்டை சார், என் மனைவி என் கூட டைவர்ஸ் பண்ணிட்டு போகிற லெவலுக்கு இருக்குது சார். இந்த வருடம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உங்களோட மீண்டும் உங்கள் காதல் பழையபடி தொடரும். ஒரே ஒரு சின்ன சிக்கல், 7ல் இருக்கக்கூடிய ராகுவால் யாராவது தீர்த்தவாரி, யாராவது கொஞ்சம் போகம் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பழக்கங்கள்லாம் விட்டுருங்க. இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்ததுன்னா அது அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து தீய பழக்கங்கள் மட்டும் இருந்தால் அதை இன்னையோடு விட்டுருங்க. உங்களுக்கு ராகு 7ல் இருந்தால் போகாதிபதி, அது சீட் ஆடுறது, ரேஸு, கிளப்பு, இந்த சூது கட்டுறது, குடிக்கிறது போன்ற பழக்கங்கள்லாம் இருந்ததுன்னா அதை இத்தையோடு ஏற கட்டுருங்க. அது நல்லது. மற்றபடி உங்களுக்கு சனி பகவானால், குரு பகவானால், ராகு பகவானால் பெருத்த நன்மைகளும் பெருத்த புகழும் நிறைந்த பணமும் வந்து சேரப்போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 100க்கு 70 மார்க். தொடர்ந்து பேசிட்டு இருங்க குருஜி, நாங்கள் இன்னும் அலர்ட் ஆகிறோம். கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலகமெங்கும் புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடத்திலே தினமும் விஷ்ணுமாயாவிற்கு வேள்விகளும் ஹோமங்களும் யாகங்களும் நடக்கிறது. நேரில் வந்து கலந்து கொள்பவர்கள் கலந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.